நிஜமாவே இப்போ வந்து ஒரு பாண்டியன் ஷோ சீரியல் பார்க்கும்போது இருக்கிற ஒரு திருப்தி மற்ற சீரியலில் இல்லைங்கிறது உண்மை. சின்ன சின்ன நெகட்டிவிட்டி, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஓவராலாக ஒரு மாதிரி பாசிட்டிவாக, அதே சமயத்தில் சந்தோஷமான விஷயங்கள், கேரக்டர் ஆர்க் அண்ட் கேரக்டர் க்ரோத், ஒவ்வொரு கேரக்டரும் வந்து கதாபாத்திரம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதை நம்ம கண் முன்னாடி பார்க்க முடியுது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு தனித்தனியான ஒரு தனித்துவமும் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மீனா செந்திலுக்கு கால் பண்ணி உடனடியாக கிளம்பி வாங்க, இங்கே உங்கள் அம்மாச்சி வந்திருக்காங்க வீட்டுக்கு, வாங்க 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து வச்சுட்டு அந்த விஷயத்தை வந்து பாண்டியன்ட்ட சொன்னால், பாண்டியன்ட்ட கோவப்படாதீங்கன்னு குமரேசன் மாமாலாம் சொல்லும் பொழுது இல்லை 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 நான் ஏன் கோவப்பட போகிறேன், எங்கள் அத்தையன்ட்ட எப்பயும் சாபம் கொடுத்ததில் சபிக்கலை, இவனுக்கு தான் ஓவராக பேசுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி போகலாமாப்பா அப்படின்னு நான் போயிட்டு வரட்டுமாப்பா அப்படின்னு கேட்கும்போது இவரும் கூட சேர்ந்து கிளம்பி வந்துடுறாரு. இங்கே முறுக்கெல்லாம் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்து சந்தோஷமாக இருந்துட்டு எங்கள் கணவரும் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு போங்க, கதிரை மட்டும் பார்த்தீங்க செந்திலையும் சரவணையும் பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இல்லை இல்லை லேட் ஆகுது பிரச்சனையாயிடும் அப்படின்னு வெளில வராங்க. வெளில வரும்போதே பார்த்தா டக்குன்னு பாண்டியன் வந்துட்டார். எல்லாரும் திருதுன்னு முடிக்க பாண்டியன் என்ன வெளியே நிற்கிறீங்க வாங்க உள்ளே போகலான்னு கூப்பிட எல்லாம் இன்னும் சந்தோஷமாயிடுறாங்க. எக்ஸ்ட்ரா சந்தோஷமாக எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே இன்னொரு நாள் வரேன் நம்ம போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கும் போது காரில் கிளம்பி குமரவேல் சக்திவேல் முத்துவேல் எல்லாம் கிளம்பி வந்துட்டு எங்கே அங்கே போனேன் எங்கேருந்து நாங்கள் வரேன் இப்போ நாங்கள் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கியா அப்படின்னா உடம்பு சரியில்லை நான் பார்க்க போனோன்னா என்ன அப்படி ஒரு பாசம் வேண்டி கிடக்கு அப்படின்னு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து போக 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 பேச்சு தடிச்சுக்கிட்டே போகுது. ஓடுகாலி வீட்டுக்கு போறியா, எங்கள் வீட்டில் இருக்கும்போது எங்கள் அவமானம் உனக்கும் தானே அவமானம் அப்படின்லாம் வந்து எல்லாம் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பாண்டியன் கடுப்பாயிரம், என்னையா பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படிங்க. பாருங்க ஒரே ஒரு விஷயந்தான், அந்த வீட்டுக்கு இனிமேல் போக மாட்டேன், அந்த வீட்டுக்கு எனக்கு ஒட்டு உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம குலதெய்வத்துக்கு மேலே சத்தியம் பண்ணால் நீ வீட்டுக்கு வரலாம், இல்லைனா கோயில் வாசலில் கூட படுத்துக்க எனக்கு அக்கறையே இல்லை அப்படின்னு முத்துவேல் சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த சமயத்தில் தான் கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ எதுக்கு மாறலாம் சத்தியம் பண்ணிவிட்டு நீ கிளம்பி இங்கே வாமா, நீ நம்ம வீட்டுக்கு வாமா அப்படின்னு கோமதியும் பழனிவேலும் கூப்பிட இவங்க கிளம்பி அந்த வீட்டுக்கே போக, அதாவது பாண்டியன் வீட்டுக்கே போக மூக்கறுபட்ட மாதிரி ஆக போகுது முத்துவேல் சக்திவேலுக்கும். இவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் அதிரடியான சில திருப்பங்கள் அதே சமயத்தில் ஜாலியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.